இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் இப்ப பேசுறேன். மாமா வந்ததும் வராத மாதிரி இவங்க ஏதோ கலகத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஏதோ அடி போடுறாங்க. பாப்போம் என்னெல்லாம் சொல்றான்னு. என்ன சொல்லுங்க. உனக்கு அந்த டிரைவர் பயலுக்கும் பஞ்சாயத்துல வச்சு காசை வெட்டி போட்டு புருஷன் முன்னாடி உறவே இல்லைன்னு வெட்டி முடிச்சாச்சு. இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனுக்காக விஷம் குடிக்கிற இந்த மாதிரி டிராமால இனிமே பண்ணாத, புரியுதா? இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு? என்ன ரேவதி இப்படி பேசுற? நான் உன் சித்திடி, உன்னை தூக்கி வளர்த்தவ. எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியா? சித்தியா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. ஏன் பர்சனல் விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது. இத பத்தி பேச என் அம்மா அப்பாவை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன வேத்து மனுஷா நினைக்கிறியா? உங்களுக்காகவும் என் அக்காவுக்காகவும் என் புருஷனை பிரிஞ்சு தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? உங்களை நல்ல விதமா நடத்துறதுக்கு நீங்க சித்தி மாதிரியா நடந்துக்கிறீங்க. எப்ப பாரு எங்க அம்மாவை ஏத்தி விட்டு கெட்ட விஷயம் தானே செய்ய வைக்கிறீங்க. கத்தியால உங்களை நீங்களே குத்திக்கிட்டு அந்த பழிய தூக்கி என் புருஷன் மேல போட்டு அவரை லாக்அப்ல உட்கார வச்சீங்க. அப்புறம் அது மூலமாவே பஞ்சாயத்தை கூட்டி காசை வெட்டி போட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க நீங்க தானே காரணமா இருந்தீங்க. அக்கா பொண்ணுக்கு நீங்க செய்யற நல்லது இதுதானா? என்னடி எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலே போடுற? அந்த டிரைவர் பையன் பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த உண்மை அக்காக்கு தெரிஞ்சதுனால அவன் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டே துரத்துனா. அவன் நடந்துகிட்டது அவ்வளவு அயோக்கியத்தனம், பித்தலாட்டத்தனம். அந்த நம்பிக்கை துரோகிக்கு இப்ப கொடுத்த தண்டனை கூட பத்தாது. அவனை ஊரை விட்டு துரத்தணும், அப்பதான் அவன் அடங்குவான். சித்தி நிப்பாட்டுங்க. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால இந்த வீட்ல என்ன கெடுதல் நடந்துச்சு? நான் அவரை வெறுத்தப்பவே என் மேல அன்பு பாசம் அக்கறையோட இருந்த மனுஷன் இப்ப அவர் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது அவருக்கே நல்லாவே தெரியும். கண்டிப்பா என்ன ஏமாத்த மாட்டாரு. பாத்தியாக்கா, பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்ல அவ டிரைவர் வேலை பார்த்தவன். அவனுக்காக ஒன்ன என்ன எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கா. சித்தி இப்படி தூண்டி விட்டுதான் அம்மாவை எனக்கு எதிரா எல்லாத்தையும் செய்ய வைக்கிறீங்க. அவரு சாதாரண டிரைவர் இல்ல, என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இனிமே அவரை தரக்குறைவா பேசினா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். பாருக்கா என்ன பேச்சு பேசுறான்னு பாருக்கா. சந்திரா, நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. ரேவதி, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, ரொம்ப டென்ஷன் ஆகாத, போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ரோஹிணி, ஸ்வாதி, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போங்க. வா. என்னக்கா அந்த டிரைவர் பயலுக்காக நம்மளே தூக்கி இப்படி பந்தாடுறா? நம்ம பஞ்சாயத்துல அவங்கள பிரிச்சு வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. நாம முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம்னு ரொம்ப உறுதியா இருக்கா. அதான் விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கா. அக்கா, இதை இப்படியே விட்டா நமக்கு தான் ஆபத்து. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும், அதுவும் சீக்கிரமா எடுக்கணும். இல்ல சவால் விட்டுட்டு போன அந்த டிரைவர் பையன் நம்மள ஜெயிச்சிருவான். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் சந்திரா. ரேவதி கத்துனாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, நம்மள மீறி அவளால எங்கேயும் போக முடியாது. இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்துவோம். நீ ஒன்னும் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்கோ. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? ரேவதின்ற பேருக்கு. ரேவதி நாமதேசிய சக குடும்பானாம் க்ஷமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, ரேவதி சீக்கிரமா குணமாயி வரணும். என்ன பிரிஞ்சிருக்கிறவளுக்கு மனதைரியத்தை நீ தான் கொடுக்கணும். சீக்கிரமே இந்த சூழ்நிலை மாறணும். 2 குடும்பமும் ஒன்று சேரணும். மாமா கையால கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் இதெல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. அம்பாள் அருளால நீங்க வேண்டினது நடக்கும். பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஹலோ, எப்படி இருக்க? உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, எதுனா சாப்பிட்டியா? இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சித்தி தான் வீட்டுக்கு வந்ததும் வராதமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்றாங்க? பஞ்சாயத்துல தான் காசை வெட்டி போட்டு 2 பேரையும் பிரிச்சு விட்டாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம விஷத்தை குடிச்ச? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சும்மா விடல. இதனோட பர்சனல், என் விஷயத்துல தலையிடாதீங்க, எதுவா இருந்தாலும் நானும் என் அம்மாவும் பேசிக்கிறோம்னு சொல்லி நீங்க குறுக்க வராதீங்கன்னு நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டேன். உனக்கே உடம்பு இப்பதான் சரியாயிட்டு வருது. நீ எதுக்கு அவங்க வீட்டுலாம் போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அவங்க குணம் உனக்கு தெரியும்ல, போட்டோன்னு விட வேண்டியதானே? இப்படியே விட்டுட்டு போறதாலதான் அவங்க அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா காப்பாத்திக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சா வாங்கி கட்டிக்க தானே செய்யணும். அதோட உன்னை டிரைவர்னு சொல்றத என்னால தாங்கிக்க முடியல. நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அங்க உன்கிட்ட வேலை செய்ய 1000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீ இங்க டிரைவரா வேலை பார்த்தது நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் தானே. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுமே டிரைவர்னு சொல்றது வெறுப்பேத்துறதுக்கு தானே. அதான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். ரேவதி, நீ உங்க பேசுறதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. உன்னை பத்தி வேணும்னே அவங்க அப்படியெல்லாம் பேசுறப்போ என்னால தாங்கிக்க முடியல. அதான் பதிலுக்கு பேச வேண்டியிருக்கு. சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். நீ மெடிசன்ஸை கரெக்டா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, தைரியமா இரு. சரியா? ம், சரி. ம், உடம்ப பாத்துக்க. ம். வா மருமவளே, உன் அக்கா வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த டிரைவர் பயலோட பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டாளா? அவ ஏண்டா வந்தான்னு இருக்கு. ஏன் மருமவளே ரொம்ப சலிச்சுக்கிற? ஏதாவது பிரச்சனையா? அவ இப்பெல்லாம் ரொம்ப பேசுறாத்த. சித்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கா. அவளோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதான், அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றா. நான் தூக்கி வளர்த்த கழுத இன்னைக்கு என்னையே யாருன்னு கேக்குறா. ஏன் உன் அக்கா காரி அவளை கண்டிக்கலையா? அவ கண்டிச்சாலும் அவ கேக்குற நிலைமையில இல்லத்த. அவ புருஷனை ஒண்ணு சொல்லக்கூடாதுங்கிறா. நான் அவனை டிரைவர்னு சொன்னாலே கொதிச்சு போறா. ஏன் புருஷனை எப்படி டிரைவர்னு சொல்லுவேன்? அவரை பத்தி ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு என்னையே மிரட்டுறா. வீட்டுல வச்சு அவ உன்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாளா? ஆமாங்க, மத்த பொண்ணுங்க மாதிரி அவ இல்ல. என்ன மட்டும் இல்ல, சமயத்துல என் அக்காவே எடுத்தெறிஞ்சுதான் பேசுறா. எல்லாம் அந்த டிரைவர் பையன் கொடுக்கிற தைரியம் தான். இல்லன்னா அவெல்லாம் இவ்வளவு தூரம் பேச மாட்டா.